Hi friends, My Life Food Tamil channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு எறா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எறா பிரியாணிக்கு நான் 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ், 50 கிராம் ரீஃபண்ட் ஆயில், ஒரு 4-5 ஸ்பூன் நெய், அரை கப் தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, எறா ஒரு 1/4 கிலோ இருக்கும், 2 தக்காளி, 2 வெங்காயம், பாதி லெமன், ஒரு 4 பச்சை மிளகாய், இது 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது 3 ஏலக்காய், லவங்கம், 2 பட்டை, சோம்பு, சீரகம். இப்போ எப்படி தாளிக்கலாம் பார்க்கலாம். இப்போ பிரியாணி தாளிக்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். குக்கர் வச்சுக்கலாம். அதில் இந்த 50 கிராம் எண்ணெயை ஊற்றுறேன். 4 ஸ்பூன் நெய்யும் ஊற்றுறேன். காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த தாளிக்கிறதுலாம் இதில் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சிடுச்சு, சோம்பு பட்டை லவங்கலாம் பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அதே ஒரு பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிறேன். 3 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி. அரிசிலையும் தண்ணி ஊற்றி வச்சிடுறேன். கழுவி வச்சுருங்க. இது வதங்குற வரைக்கும் அது ஊறட்டும். இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இந்த மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். அதே தயிர் அரை கப்பு போட்டுக்கலாம். தயிர் போட்டதும் எறாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. வதக்கியாச்சு. இந்த தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுலாம், அந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இதுலேயே உப்பு போட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும், மூடி வைங்க. அரிசி போட்டுக்கலாம். கொதிக்குது, அரிசி போட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு அரிசி நல்லா தண்ணி வடிகட்டி போட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும். அரிசி போட்டாச்சு, கலந்து விட்டுக்கோங்க. எலுமிச்சைப்பழம் பாதி புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கோங்க. இல்லை உப்பு காரம் பார்த்துட்டு கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. கேஸ் கட் போட்டு மூடி போட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்டீம் வரட்டும். வெயிட் போட்டுக்கலாம். குக்கர் ஸ்டீம் வருது. வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபுல் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. 5 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் போட்டோம். குக்கர் எடுத்து கீழே வச்சுருங்க. ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்துருக்கு பிரியாணி பாருங்க. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
சூடான சுவையான எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.